ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையல ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் மார்க்கெட் வீடியோ, அதுவும் காசிமேடு மார்க்கெட் வீடியோ. இது கொஞ்சம் போன வாரம் எடுத்த வீடியோ தான். நான் உடனே போட்டுருன்னு நினச்சேன். வழக்கம் போலே டிலே ஆயிடுச்சு. இப்போ ஏன் மீன் மார்க்கெட் வீடியோலாம் போட முடியலை அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நான் 17ஆம் தேதி போயிருந்தேன், சனிக்கிழமை, இந்த மாதம் தான். சின்ன போட்டுகள் தானே போயிட்டுருக்குது. அதனால் சரி ஓகே, ஏதாவது சின்ன மீன்கள் இருக்கிறத வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன். ஆனால் 1, 2 பெரிய மீன்களும் இருந்தது. பெரிய மீன்கள் பெரும்பாலுமே ஈவினிங் தூண்டில் மீனாக வந்துடுது. ஈவினிங் தூண்டில் மீனாக அவங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விலை வச்சு தான் விற்கிறாங்க. எனக்கு நல்ல ஒரு கடவுரா கிடச்சிது, அது வாங்கியிருந்தேன். மற்றபடி பொடி மீன்கள்லாம் வாங்கியிருந்தேன். பாருங்கள் என்ன மாதிரியான மீன்கள்லாம் வந்திருக்கணும். பெரும்பாலும் சின்ன போட்டுகளில் பார்த்திங்கன்னா கவளை மீன் தான் வந்துட்டு இருந்தது. அப்படி கூட கூடையாக கவளை மீன், கொஞ்சம் மடவை மீன், அந்த மாதிரியும் வந்துட்டு இருந்தது. பிறகு நண்டு, எறா இதெல்லாமே வந்துட்டு இருந்தது. நண்டு ஓவராலாக ஒரு சில போட்டுகளில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் 2 தடவை போயிருக்கும் போதுமே எனக்கு நண்டு நிறையவே கிடச்சிது. அதாவது கொஞ்சம் விலை கம்மியாகவும் கிடச்சிது. நல்ல நண்டாக இருந்தது. மற்றபடி உங்களுக்கு வெளி மாநிலங்கள்லேருந்து வர்ற மீன்கள் கூட இந்த மாதிரி கூடைகள்லையும் வச்சு விற்கிறாங்க. அதாவது நம்ம வானகர மார்க்கெட்டில் கிடைக்கிறது. ஏன் இதை அங்கே கொண்டு வச்சு விற்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த மீன்கள் தேவை இருக்கும்ல, அதனால தான் அவங்க அந்த மீனையுமே வச்சு விற்கிறாங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் வேணுன்னா போட்லேருந்து ஏலம் விடுவாங்கள்ல, அப்போவே பார்த்து வாங்கிடுங்க. கூடையில் இருக்கிறதை விட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன்கள் இந்த போர்டுகளில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா அங்கே உள்ள மீன்களாக தான் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு பார்த்து வாங்க தெரியணும். அதனால் இது 1200 சொன்னாங்க. ஆனால் 800 கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ 1200? கூட மீன்களுமே பார்கெயின் பண்ணலாம். தோல் பாறைகள் இருக்கிறது, சூறை இருக்குது. நமக்கு என்ன மீன் வேணும்? நாக்கு இருக்குது, நாக்கு மீன் இருக்குது, கெழுது இருக்குது. எவ்வளோ கெழுது? எவ்வளோ? 300 ரூபாயா? 17ஆம் தேதி போயிருக்கும்போது இந்த கெழுது மீன் இருந்தது, இந்த பிங்கிஷாக இருந்தது. நான் இதுக்கு முன்னே பாலவாக்கத்தில் ஒரு 2 தடவை கெழுது மீன் வாங்கியிருக்கிறேன். 2 தடவை அந்த கெழுது மீன் எனக்கு நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. ஆனால் என்னோடய அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட காமிக்கும்போது சொன்னாங்க, மஞ்சள் கலரில் இருக்க தூவி இருக்க கெழுது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கெழுதும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த மஞ்சள் தூவி இருக்க கெழுதுல தான் 5 கிலோ 6 கிலோ கெழுதுல தான் முட்டை நல்ல பெரிய முட்டையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது பார்த்தாலே தெரியுது இவங்களுக்கு பாக்ஸில் இருந்து எங்கேயோ பக்கத்தில் ஒருவேளை பழவேற்காடு அல்லது கோவளம் அங்கேருந்து வந்த மீன் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கில்ஸை நான் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷு. பாருங்கள், நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான். 300 ரூபா தான் சொன்னாங்க. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் வாங்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மற்ற மீன்கள்லாம் வாங்கினதுக்கப்புறம், அதாவது கிடைக்கல அப்படின்னா வாங்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மற்ற மீன்களை வாங்கிட்டேன். சின்ன போட்டுகளில் பார்த்திங்கன்னா இப்போ கவளை மீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. காலையில் 7 மணி வந்துக்கிட்டு இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக கவளை மீன், மத்தி மீன்லாம் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். நான் காசிமேடு போனாலே 9:30க்கு அப்புறம் 10:30க்கு அப்புறம் அப்படி தான் போயிருப்பேன் இது வரைக்கும். அன்றைக்கு தான் நான் 6:30க்கே போயிட்டேன். காலையிலே ஸ்டேஷன் போக வேண்டியது இருந்துச்சு. ஸ்டேஷன் போயிட்டு அப்படியே டேரெக்டாக போயிட்டேன். அதனால் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வந்தது. அது எவ்வளோ? கிளி மீன் எவ்வளவோ? 200 கூறா? 200 ரூபாயா? அதேபோல் நாக்கு மீன்லாம் எல்லாமே அங்கே வந்தால் நாக்கு மீன் தான். நாக்கு மீன்கள் வந்துக்கிட்டே இருந்தது. இந்த கிளி மீன் வாங்கியிருக்கோம்ல, சின்ன கிளி மீன், இது குழம்புக்கு நல்ல சங்கரா மீன் பிடிக்கும் அப்படின்னா இந்த கிளி மீன் வாங்கலாம். சங்கரா மீனை விட இது விலை குறைய இருக்கும். இது 2 கூறும், அவங்க ஒரு கூறு 200 சொன்னாங்க. 2 கூறும் சேர்த்து நான் 300 வாங்கினேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தது. இது ஃப்ரைக்கும் சரி. அதே போல் இந்த மீனெல்லாம் ஃபில்லட்ஸ் எடுத்தும் நீங்கள் ஏதாவது ரெசிபி பஜ்ஜி மாதிரி பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதாவது நாக்கு மீன் மாதிரியே இதையும் ஃபில்லட்ஸ் ஈஸியாக எடுக்க வரும். நாக்கு மீன் நிறைய வந்திருந்தது. இவங்க கொஞ்சம் விலையாக தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல நான் கொஞ்சம் 300 கொடுத்து வாங்கினேன் நல்ல நாக்கு மீனாக. அது 300 வாங்குகிறேன். சின்ன சின்ன மீனுமா, அதனால தான் நானும் கேட்குறேன். கொஞ்சம் நான் 500 சொன்னால் 300 கொடுக்குறாங்க. இப்போ 400 சொன்னாங்க இந்த மீனை. வேறு யாருன்னா 200 250 தான் வாங்கியிருப்பாங்க. சரி ஓகே, 300 எனக்கு வெறுத்தா தோணுச்சு. அதனால் அந்த மீனுக்கு 300 கொடுத்து வாங்கினேன். நம்ம டிசைட் பண்ணுறது தான், வெறுத்து அப்படின்னா அதுக்கு தக்கன காசை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். நாக்கு பெருசு 1200, சின்னது 500 போடுவேன் அப்படின்றாங்க. சின்னது இல்லை, அது 500 போடுவாங்களாம். சரி, அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாக்கு மீன் அவங்க 1000 சொன்னாங்களா, 1000 500 சொன்னாங்க. அதனால் வாங்கலை. அப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோன்னா எனக்கு இன்னொரு இடத்துல நாக்கு மீனில் 500 1000 சொன்னாங்க. 500 தான் சொன்னாங்க, கரெக்டு. இந்த நாக்கு மீன் 500 சொன்னாங்க, 2 கூறு.
சின்னதாக ஒரு கூறு நாக்கு மீன் இருந்தது, பெரிய மீனும் சின்ன மீனும் மிக்சிங்காக ஒரு நாக்கு மீன் இருந்தது. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன், எல்லாமே அங்கே வந்த மீன். நம்ம மீனை தொட்டு பார்க்கும்போதே தெரியும் ஐஸில் இருந்த மீன் அல்லது இல்லாத மீன் சொல்லிட்டு. நான் அந்த பெரிய நாக்கு மீனை 300 கொடுத்து வாங்கினேன். நிறைய இருந்தது. நல்ல நான் கொடுங்க, 2 பெரிய மீன் தான் இருக்கு, எல்லாம் 300 கொடுங்க, 300. அப்புறம் சின்ன மீன் அவங்க அந்த அயலை மீனையுமே பார்த்திங்கன்னா அயலை பாறை எல்லாம் மிக்சிங்காக இருந்தது, கிழிச்சா எல்லாம் மிக்சிங்காக இருந்தது. அதையும் 500 எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பெரிய மீன் வாங்கணும் அப்படின்றதுனால வாங்கலை. நான் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த கிளி மீன் வாங்கினோம், இந்த நாக்கு மீன் வாங்கினோம், அதனால பெரிய மீன் வாங்கணும். சொல்றாங்க. பொடி பொடி ஊடான்லாம் வந்திருக்கு. நாக்கு கிடக்கு, ஃப்ரெஷ்ஷாக நாக்கு கிடக்கு, கிழங்கானக்கு. நண்டு எவ்வளவு? நண்டு ஏலம் போயிட்டா போப்பதா? நண்டு நண்டு பார்த்துட்டு நண்டு எடுத்து போடுறாங்கோ. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நண்டு எடுத்து போடுறாங்களே, அவ்வளோ நண்டு வந்து 950க்கு தான் ஏலம் போச்சு. ஆக்சுவலி நான் தான் ஏலம் கேட்டேன், 900 கேட்டேன். ஆனால் பக்கத்தில் இருக்க அம்மா அமைதியாக இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. இப்படியும் ஏமாத்துறாங்கன்னு அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இப்போ அவங்க 900 கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 950க்கு கேட்போம். அப்போ கூடிக்கிட்டே இருக்கும்ல. யாருமே கேட்கல, நம்ம மட்டும்தான் வாங்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் இருந்து கேட்டுட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க என்ன நம்ம அமைதியாக தானே கேட்போம், ரொம்ப சத்தமாக கேட்க மாட்டோம். அப்போ அவங்க வந்து இல்லை நான் அவங்க வியாபாரத்துக்காக வாங்குறவங்க, அவங்க நான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி ஓகே, அவங்க வியாபாரத்துக்கு வாங்குறாங்க, நான் ஒன்றும் சொல்லலை, அப்படியே கொடுத்துட்டு அடுத்து வேறு ஏதாவது வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். 900 கொடுங்க. 900. அப்புறம் இந்த நண்டு பார்த்திங்கன்னா 1550க்கு போச்சு. ஒரு நண்டே 100 அதில் பார்த்தேன் 16 நண்டு தான் இருந்தது. அவங்க 50 ஏலக்காசு வாங்குவாங்களே, அதையும் சேர்த்து 1600 ஒரு நண்டு 100. ஆனால் எனக்கு வந்து இந்த நண்டை விட பொட்டு நண்டு தான் பிடிக்கும். இது ஃப்ளெஷ் நிறைய இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து பொட்டு நண்டில் தான் டேஸ்ட் இருக்கும். எனக்கு பர்சனலாக என்னுடைய டேஸ்ட் ஒப்பீனியனை சொல்கிறேன். இது நல்ல பெரிய நண்டு, நல்ல சதைப்பற்றுள்ளது இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த நண்டையும் விரும்புவாங்க. நான் அந்த பொட்டு நண்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நண்டு சரி எவ்வளோக்கு போகுதுன்னு பார்த்தேன், 1600 போச்சு. இவ்வளோ திருக்கையும் செந்திருக்க குட்டியும் 350 நண்டு பார்த்திங்கன்னா பெரிய நண்டு 1550 போச்சு. அந்த சின்ன பொட்டு நண்டு வந்து 950க்கு போச்சு. இப்போ 450க்கு போயிட்டுருக்கு. திருக்க மீன் 450க்கு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொடி பொட்டு மீன்கள் வந்தது. அந்த திருக்க போச்சுல, திருக்க 450க்கு போச்சு. அதுக்கப்புறம் இந்த பொடி பொட்டு மீன்கள் வந்துச்சு. இதில் இந்த மீன் எனக்கு தேவையில்லை. சரி ஓகே, எவ்வளோக்கு ஏலம் போச்சுன்னு கூட நான் பார்க்கல. அதுக்குள்ளே அதில் இருந்த இந்த ப்ரானை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏலமே விடலை, எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
அப்போ நான் சரி அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டேன். அந்த ப்ரானை போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் நண்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நண்டு போயிட்டு பசங்களும் கூட இருந்தாங்களா, இல்ல அப்போ நான் அந்த ப்ரானையாவது வாங்குவோம் அப்படின்னு சொன்னதுனால, நான் இந்த மீன் எவ்வளோக்கு எலும்போச்சுன்னு கேட்கல. ஏன்னா இந்த மீன் எனக்கு அவ்வளோ ருசி இருக்காது. அதனால அவங்க இந்த ஏலத்துக்கு தான் வச்சுருந்தாங்க இந்த ப்ரானை. அப்புறம் எடுத்துகிட்டு வந்து 1500 சொன்னாங்க. அப்புறமேட்டு 1200க்கு வந்தாங்க. நான் வந்து 1200 வாங்கினேன். வெறுத்து தான் 3 கிலோ எறா இருந்திருக்கும். 1 கிலோ 400 நல்ல ஃப்ரெஷ்ஷான எறா. அதனால் இது எல்லாத்தையுமே அப்புறம் நானே வாங்கிட்டேன். பார்த்தேன் எவ்வளோ இருக்குது, அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, கீழே வரைக்கும் ஒரே சைஸாக இருக்கான்னு பார்த்தேன். ஆனால் அதில் பிரித்து போட்டிருந்தாங்க, ஏலத்துக்காக போட்டிருந்தாங்க. அதனால் வந்து இப்போ இந்த எறா பூரா 1200 வாங்கினேன். நல்ல டேஸ்டியாக இருந்தது. கொஞ்சம் கல்ட்ராவும் ஒயிட்டும் மிக்சிங்காக தான் இருந்தது. அது கல்ட்ரா ப்ரான் கம்மியாக தான் இருந்தது. வெள்ளை எறா தான் நிறைய இருந்தது. அது கடல் வெள்ளை எறா தான் நிறைய இருந்தது. எறாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். ஏன்னா வந்து வனாமின்னு சொல்லக்கூடிய வளர்ப்பு எறாவாக இருக்கலாம், அல்லது வந்து பழவேற்காட்டில் அந்த நல்ல தண்ணியில் வளரக்கூடிய எறாக்களாக இருக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா சைஸ் வாரியாக உங்களுக்கு ரேட்டு இருக்கும். கடல் எறாவுக்குன்னு ஒரு ருசி உண்டு. அது பிடிச்சிருக்கவங்க அதை தான் வாங்குவாங்க. எங்களுக்கு கடை எறா தான் பிடிக்கும். 1000 1000 1000 1000 1000 எவ்வளோ ப்ரெஷர் காணாங்கத்துக்கு எல்லாம் வராங்க. சூறை வஞ்சரம் இன்றைக்கு இதெல்லாம் வாங்குற மாதிரி இல்லை. எவ்வளோ கடவரால் எவ்வளோ? 4000 எல்லாம் லைவா இருக்கு. எங்கே போயிட்டாங்க? தூக்கிட்டு போயிட்டாங்க. போய் பார்த்துட்டு வருவாங்க. கேளுமா 4500 வேலை சொல்றேன். எவ்வளவு தரீங்க? அந்த இதுல தர மாட்டோம். அது இருக்கிறதுல சொல்லிடு. எவ்வளவு தரேன்? 4500 கொடுமா. 5000 சொல்லுவாங்க பழைய மலை. 4000 தரீங்களா? அப்புறம் நான் வீடியோ பிகினிங்லேயே சொன்னேன்ல, ஒரே ஒரு கடவுரா. இந்த ஒரு கடவுரா மட்டும்தான் இருந்தது பெரிய மீன் அப்படின்னா. சீலா மீன் 1 2 இருந்தது. அதே போல் சூரை இருந்தது, கொஞ்சம் வஞ்சரம் இருந்தது. சூரை வஞ்சரம்லாம் கொஞ்சம் பழசாக தான் இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நாங்கள் போட்டில் இருந்த மீன் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டேன். 1 2 பாறை மீனும் இருந்தது, சின்ன சின்ன பாறை இருந்தது. இது வேறு வழி இல்லை, எனக்கும் நேரம் ஆயிட்டு, சரி வாங்கிட்டு போகணும் அப்படின்றதுனால அவங்க 4500 சொன்னாங்க. அது 5 450 இருந்தது. 5 கிலோ 450 கிராம் இருந்தது. 5,5 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எடை பார்த்துட்டு தான், எடை போட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நான் ரேட்டு பேசினேன். எடை பார்க்கணும்னு சொன்னதுக்கப்புறம் எடை காமிச்சாங்க. போய் அங்கே மிஷினில் போய் எடை காமிச்சாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன். நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், இது எவ்வளோக்கு வறுத்து கொடுத்து இந்த சீசனில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 4500 சொன்னாங்க. ஏன்னா நானாக பேரம் பேசி வாங்கினா நீங்கள் சொல்லுவீங்க, ஏன் அங்கே போய் பேரம் பேசுகிறீங்க அப்படிம்பீங்க. அதனால் நீங்களே சொல்லுங்கள், இதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் இந்த சீசனுக்கு, கிலோ எவ்வளோ? 5 450 5,5 கிலோன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ கொடுக்கலான்றத கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் நாளைக்கு இதனுடைய ரேட்டை சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கடவுரா நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன், நல்ல செழிப்பாக சாப்பிட்டோம். அதுவும் இந்த சம்மரில் வந்து பசங்க லீவுக்கு வீட்டுக்கு வர்ற டைமில் இவ்வளோ பெரிய மீன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் சரி வாங்கிட்டேன். அதில் கடம்பா இருந்ததில் 3 கூரம் 1200 சொன்னாங்க. எனக்கு அவங்க 1200 சொன்ன பிறகு அதுக்கப்புறம் விலை கேட்குறக்கே வரல. இவ்வளோ விலையிலேருந்து நம்ம எவ்வளோ குறைச்சி வாங்குறது? நான் நினச்சேன் 3 கூரம் சேர்த்து ஒரு 500 600 வாங்கலாம்னு நினச்சி போனேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து 1200 சொன்ன பிறகு நான் வந்து விலை கேட்கல. சரி ப்ரான் தான் இருக்குல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த கடவுரா இருக்குல்ல, இந்த கடவுராவை நான் வீட்டுக்கு வந்திருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் தான், இதில் இருக்க குடலை வந்து நம்ம சாப்பிட்லாமா. அவங்க கடைசீலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தென் தமிழகத்தில் கடைசீலான்னு சொல்கிறாங்க. இந்த கடவுரால் உள்ள அந்த குடல், அந்த நெய் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, குடலெல்லாம் உள்ளே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறையெல்லாம் இருக்கிறத க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இதில் ஒன்றுமே வேஸ்ட்டு கிடையாது, எல்லாமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று சங்குவாயம் திருக்கை, அந்த திருக்கையிலையுமே வந்து குடலை சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க.
ஏன்னா நான் இது வந்து வெட்டிட்டு வந்த பிறகு தான் நான் அவங்ககிட்ட காமிச்சேன். அதுக்கு முன்னே அவங்க ஃபோன் பேசும்போது எப்போவாவது சொல்லியிருந்தா கூட ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கலாம். இனிமேல் அடுத்த தடவை நமக்கு இதே கடவுரா கிடைக்கும்போது நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு வச்சுருக்கேன். அந்த குடலை சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு தடவை நானே சாப்பிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகே? ஏன்னா ஊர்களில் சாப்பிடுவாங்களாமா அந்த கடைசிலால் உள்ளது. அதே மாதிரி சங்கு வாங்கி திருக்கையில் வந்து அந்த நெய்யை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெய் இல்லாமல் வெறும் குடல் மட்டும் தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், க்ளீன் பண்ணிட்டு தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 குடலுமே கிடச்சிதுன்னா நான் வந்து ட்ரை பண்ணணும்னு வச்சுருக்கேன். பிறகு இதை வெட்ட கொடுத்துட்டு நான் கவளை மீன் வாங்க போயிட்டேன். ஃபஸ்ட்டு கவளை வாங்கலை. ஏன்னா கடைசியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா முதலே வாங்கிட்டா வெயிட்டை தூக்கிட்டே இருக்கணும். அதான் நிறைய வந்துட்டுருக்கு. போட்டு ஃபுல்லாக கவளை மீன் தான் வந்துட்டு இருந்தது. அதனால் கடைசியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வெட்ட கொடுத்துட்டு நான் கவளை மீன் வாங்க போயிட்டேன். கொஞ்சம் தின்னா வெட்டிட்டாங்க. வஞ்சரம் கூட கொஞ்சம் தின்னா வெட்டினா கொஞ்சம் ஃப்ரைக்கெலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த கடவுராலாம் கொஞ்சம் திக்காக போட்டால் தான் அந்த மீனோட ருசியை வந்து ஃபீல் பண்ண முடியும். எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு ஊர்லலாம் கடைசியில் என்ன ருசியாக இருக்கும், இங்கே ருசியே இல்லை அப்படின்னாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் ஆனால் ருசி கம்மியாக தான் இருக்கும். ஊரில் உள்ள மீன் நல்லா ருசியாக தான் இருக்கும். கடல் வித்தியாசம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கடலில் உள்ள மீன்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கள் ஊர் கடலில் உள்ள மீன்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு எப்போவுமே சொல்லுவோம். நாங்கள் டேஸ்ட் அதை ஃபீல் பண்ணியிருக்கோம். அதான் சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, ருசியே தெரில அப்படின்னு சக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நமக்கு சென்னையில் இந்த மீன் தான் கிடைக்கிது. கண்டிப்பாக இதனுடைய ரேட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் என்ன ரேட் அப்படின்றத. மிஸ் பண்ணியிருப்பீங்க வீடியோலாம், நான் ஏன் போடலை அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து அடுத்த மார்க்கெட் வீடியோ போன வெள்ளிக்கிழமை போயிருந்தேன், 23rd போயிருந்தேன். மீன் திரும்ப வாங்குறதுக்கு போயிருந்தேன். அதனால் வந்து அந்த வீடியோவும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோக்கெலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இன்றைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கடவுரா மீனை பொறுத்தளவுக்கு வந்து எல்லா ரெசிப்பியுமே பண்ணலாம். மீன் குழம்பா இருக்கலாம், ஃப்ரை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவியல், இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எல்லோரும் சாப்பிட்லாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தினம் சாப்பிட தகுந்த மீன். பெரிய மீன்களில் ஒரு சில மீன்கள் தான் வந்து நம்ம வந்து டெய்லி சாப்பிட தகுந்த மீன்கள். அதில் வந்து நமக்கு மெர்க்குரி கண்டென்ட்டே இருக்காது. அந்த மாதிரி ஒரு மீன் தான் கடவுரா மீன். அதனால் டெய்லி கூட நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி கூட அந்த மீனில் 4 ஸ்லைஸ் எடுத்து ஃப்ரையோ குழம்போ பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் அது ஃபிஷ் ஃபிங்கருக்கு, கட்லெட்டுக்கு, எல்லா ரெசிபிக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மீனில் நான் வீடியோ பெருசாக எடுக்கலை. ஏன்னா வந்து இந்த மீன் இருக்கும்போது நிறைய கெஸ்ட் இருந்தாங்க. அவங்களுக்கே செஞ்சு கொடுத்ததில் பிஸியாகவே ஓடிடுச்சு. அதனால் இந்த மீன் ரெசிபி நான் அவ்வளோ எடுக்கல. ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். கடவுரா மீனில் குழம்பு, ஃப்ரை, அவியல் எல்லாமே போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி எப்போ அடிக்கடி இனிமேல் மீன் மார்க்கெட் போக முடியுமான்னு தெரில. போகும்போது நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்குறேன். இனிமேல் வந்து நான் ரெசிபி வீடியோ தான் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதாவது சமையல் வீடியோ தான் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா சேனல் ஆரம்பித்தும் ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படியே உட்காந்துட்டே இருக்குது சேனல். ஏன்னா நம்ம மார்க்கெட் போனால் அந்த மார்க்கெட் வீடியோ மட்டும்தான் போகுது. மற்ற வீடியோக்கெலாம் அதிகமாக போகாதனால சேனல் கண்டென்ட்டை மாற்றலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுலேயும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அப்படின்னா வந்து எல்லா ரெசிப்பியுமே, அதாவது எப்படி ஒரு சமையல் சேனல் இருக்குதோ அந்த மாதிரி கொண்டு போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அதே நேரத்தில் வந்து இந்த சீ ஃபுட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து குழஞ்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. குழஞ்சான் அப்படின்றது தென் தமிழகத்தில் உள்ள பேர். சின்னதாக இருந்தால் குழஞ்சானா, பெருசாக இருந்தால் பூமீனா. குழஞ்சானா அது வெட்டும்போது கொழன்னு இருக்குமா, குழம்புல போட்டால் கல் போல் ஆகிடும், சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னாங்க. நான் இந்த மீனை இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணது கிடையாது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 70 ரூபா 80 ரூபா அந்த ரேட்டுக்கு போகுது இந்த மீன். ஊர்லலாம் இதை விட விலை கம்மியாக தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே சென்னையில் நம்ம வந்து அலாத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் என்ன பேருன்றது தெரியலை. இந்த மீனை பற்றின தகவல், அதே மாதிரி அந்த அது என்னது கெழுது மீனும் கேட்டிருக்கிறேன். அந்த பிங்க் கலரில் தூவி இருக்க அந்த கெழுது மீனும் டேஸ்ட் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இந்த மீனை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். அதே போல் நம்ம வாங்கின கடவுராவும் எப்படி, அதே மாதிரி நம்ம வாங்கின கடவுராவும் விலை என்ன அப்படின்றத சொல்லுங்கள். நாக்கு மீன் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாதவங்க ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சீசன், உங்களுக்கு நண்டு, நாக்கு இதெல்லாமே சீசன். இந்த சம்மரில் கொஞ்சம் அதிகம் கிடைக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீனை வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் ரம்யா வீட்டு சமையலுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இதுவும் சொல்லுங்கள். நான் வந்து இதை சமையல் சேனலாக கொண்டு போகலாமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.